லாஸ்ட் வீக் நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சிமுலேட்டர் கேம் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் மாதிரி பண்ணுங்கண்ணா, அதே மாதிரி இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 அந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது பார்ட் 2 சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கர் சிமுலேட்டர். இதில் நம்ம என்னென்னா, ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, ஒரு சர்வர்லேருந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, அதை வந்து எப்படி நம்ம ஒரு கமெண்ட் லைன் மூலமாக அப்லோட் பண்ணலாம், ஸோ பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ஆக்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா கேம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதையும் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லை, எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம், ஸோ அடுத்து வந்து பார்ட் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி, அதாவது இந்த ஹேக்கர் சிமுலேட்டருடைய பார்ட் 2 வீடியோக்கு நம்ம இப்போ போகலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு ஆக்சுவலி நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இது ஒரு சீரியஸ் மாதிரி போடுங்க, ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு சில ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் அப்படிங்கிற ஃபைலை வந்து எடுத்து இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்துருந்துருப்போம். ஓவர் ரைட் அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து கால் வந்திருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு சில கான்டாக்ட் ஃபைலை கொடுத்தோடனே, ஓகே நீ ரெப்புடேஷன் லெவல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதே மாதிரி வைஃபை வந்து கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ரெப்புடேஷன் லெவல் 2 இருக்குது. என்ன அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்லோடு 2 மால்வேர்ஸ். ஸோ என்னன்னா 2 மால்வேர் அப்படின்னா என்ன, ஸோ நம்ம வந்து நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மால்வேர் அப்படின்னா என்னங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மால்வேர் வைரஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இருங்க. ஸோ நம்ம வீடியோ போட்டுருந்துருப்போம். ஸோ மால்வேர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மால்வேர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அப்லோடு 2 மால்வேர்ஸ் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த இடத்துல பார்த்தா நமக்கு இந்த வைஃபையோடைய ரெப்புடேஷன் இருக்குது. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ரெட் வந்து ஃபுல்லாக வரக்கூடாது. வந்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்ன சொல்கிறது, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ரைட் காலில் சொன்ன மாதிரி போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ கீப் ஆன் சேஞ்ச் யுவர் வைஃபை அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அந்த வைஃபை பிஎஸ்எஸ் ஐடியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஏரோட ஓகே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அந்த டூலை நான் என்ன பண்ணுறேன், ஏர் கிராக் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம மூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம டாஸ்க் பண்ணும் பொழுது அந்த வைஃபை வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த வைஃபை டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம திருப்பியும் பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுக்காக. அடிக்கடி நம்ம வைஃபை சேஞ்ச் பண்ணணும் கிடையாது, அதனால நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எஸ் ஐடி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்எஸ் ஐடி அப்புறம் ஒர்க் ஒன்லி அப்படிங்கிற இதில் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு, இப்போ நம்ம என்ன வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒர்க் ஒன்லிங்கிற வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபைன். நம்ம இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா RFID டேக் ரீடரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஸ் கார்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்பொழுது இங்கே ஓகே கிரைக் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கோ அப்லோட் மை மால்வேர், ஐ சென்ட் இட் டு யுவர் சர்வர் ஃபார் மீ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு மால்வேர், அதாவது ஒரு வைரஸை என்ன பண்ணியிருக்கேன், உன்னுடைய சர்வருக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ நீ போயிட்டு அந்த சர்வரில் இருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க, கோ அப்லோட் மை மால்வேர், என்னுடைய ஃபைலை உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்லோட் பண்ணுங்க, அதாவது அந்த மிஷினில் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மிஷினில். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஆல்வேஸ் போகணும், போயிட்டு என்மேப் கொடுக்குறோம். என்மேப் கமெண்ட் தான் நமக்கு ஃபஸ்ட்டு மெயினே. ஸோ என்மேப் கமெண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ என்மேப் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து என்னெல்லாம் போர்ட் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்மேப் வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் என்னன்னா 80 போர்ட் ஓப்பனில் இருக்குது. HTTP சர்வீஸ் 1.2.7 வெர்ஷன். ஸோ நம்ம எங்கே போகணும், kittiesdb.com போகணும். HTTP சூஸ் பண்ணுறோம். 1.2.7. ஸோ எங்கே இருக்குது அந்த எக்ஸ்ப்ளாய்ட், இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட். இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எல்எஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எல்எஸ் அப்படின்னா லிஸ்ட் டைரக்டரின்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளாய்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் இங்கே இந்த ஃபைல் நேம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஐபி அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ 10.139ங்கிற ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். காப்பி பண்ணுறேன். தென் இங்கே அந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். என்டர். இப்போ நமக்கு என்னென்னா இந்த ரிவர்ஷல் கனெக்ஷன் என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஷெல் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்ஸ் கனெக்டட். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அப்லோட் ஃபைல் ஃபோல்டர் வேர் இஸ் தி பாத் டு யுவர் கம்ப்யூட்டர் ஃபைல் தட் யூ வாண்ட் டு அப்லோட். ஸோ ஓகே, நான் வந்து உங்களுடைய சர்வரில் அந்த மால்வேரை போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மால்வேரை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ மால்வேர் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சர்வர். இப்போ இந்த இடத்துக்கு போனால் மால்வேர் போனால் இதுதான் அவங்க அப்லோட் பண்ண ஃபைல். யாருன்னா
இந்த கிரைக் அப்லோட் பண்ண இந்த malware இங்கே தான் இருக்குது. பகுலஸ் malware, கிரைக் malware, greenhorn malware அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த கிரைக் அப்படிங்கிறது இவர் தான் அந்த கிரைக். ஓகே, ஸோ நம்ம வந்து இதைத்தான் அங்கே அப்லோடு பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த கிரைக் malware நம்ம என்ன பண்ணணும், இங்கே மூவ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். எதுக்காகனா அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே மூவ் பண்ணியாச்சு. தென் இந்த இடத்துக்கு வந்து ஏன்னா இது வந்து இந்த சர்வர்ஸ் எல்லாம் மூலமாக நம்ம சிஸ்டம்க்கு மூவ் பண்ணுறோம். அப்புறம் இங்கே இருந்து எங்கே அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்க்கு அப்லோட் பண்ணுறோம். எது இந்த சிஸ்டம் அப்படின்னா இங்கே நம்ம ரிவர்ஷல் எடுத்தோம் தெரியுமா, இந்த சிஸ்டம்க்கு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா எங்கே கமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா, ஸோ எல்எஸ் கொடுக்குறேன். கொடுத்து எந்த ஃபோல்டரில் நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்எஸ் டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் எப்படின்னா அப்லோட் கொடுத்துட்டு ஃபோல்டர் கேட்குறாங்க, என்ன ஃபோல்டரை நீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள, சாரி நம்ம இதில் மால்வேர் ஃபோல்டருக்குள்ள தானே இருக்குது. மால்வேர் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்குது. என்ன ஃபைல் அப்படின்னா கிரைக். இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை எங்கே நான் அப்லோட் பண்ணணும்னா இந்த டவுன்லோட்ஸ், அதாவது இந்த டவுன்லோட்ஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சிஸ்டம்ல இருந்து, அதாவது இந்த மால்வேர் சிஸ்டம்ல இருந்து இந்த கிரைக் மால்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்லோட் ஆகும். இந்த 10 சிஸ்டம்க்கு அப்லோட் ஆகும். இப்போ 55% அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இதே தான் நீங்கள் காலி லினக்ஸ்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபைலை உங்கள் சிஸ்டம்ல இருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த அப்லோட் கமெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. அப்லோடு, அதுக்கப்புறம் ஃபோல்டர் நேம் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கொடுப்பீங்க. பக்கா. இப்போ என்னன்னா இது அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கோ டு அப்லோட் மாதிரி ஃபார் மீ. ஓகே, பக்கா. ஸோ நமக்கு வந்து இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபைல் நேமை கொடுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கேன்சல் கொடுக்குறோம். ஸோ பிஃபோர் தட் சாரி ஃபார் மீ ப்ளீஸ். ஓகே, ஸோ இந்த பக்கா இங்கே அப்லோட் 2 மால்வேர்ஸில் ஒரு மால்வேர் அப்லோட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ ஒரு மால்வேர் என்ன பண்ணுறாங்க, அப்லோட் ஆயிடுச்சுன்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதே சமயத்தில் இங்கேயும் நமக்கு வந்து ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது இன்க்ரீஸ் கொஞ்சம் மேலே வந்துருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ, நம்ம இங்கே அதை நான் கிராக் பண்ண போகிறேன். எதை RFID டேக் ரீடரை கிராக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஏர் ரிப்ளை. ஸோ இதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த கேம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து இங்கே சர்வைவ் ஆக முடியும். ஸோ என்டர் கொடுக்குறேன், ஏர் ரிப்ளை கமெண்ட்டை கொடுத்து அந்த BSSID கொடுக்குறேன். கொடுத்துட்டு அது வந்து இந்த ஹேண்ட்ஷேக் ஃபைல் நமக்கு வரும். ஹேண்ட்ஷேக் ஃபைல் ஒன்று வரும். அதை திருப்பி நம்ம என்ன பண்ணணும், கிராக் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் கேமை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சேம் ரியல் டைமில் இதே மாதிரி BSSID தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஏரோடம் கமெண்ட்டை போய் காலி லினக்ஸ் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா BSSIDன்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிற இன்டர்நெட், அதாவது என்னென்ன வைஃபை கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வரும். பட் என்னென்னா மானிட்டர் மோட் நீங்கள் அங்கே எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் இன்டர்நெட் சர்ச் பண்ணால் வரும் நமக்கு. ஓகே ஃபைன், நமக்கு இந்த ஹேண்ட்ஷேக் ஃபைல் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏர் கிராக் கொடுத்து தென் அகைன் நம்ம இந்த ஹேண்ட்ஷேக் ஃபோல்டரை வந்து கிராக் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்காக, நம்ம மேலே கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வைஃபையை கிராக் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த RFIDக்குள்ளே திருப்பி கீ நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த கீ ஃபவுண்டு தான் வைஃபையோடைய கீ. ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுக்குறேன். சூப்பர். இப்போ நம்ம ரெப்புடேஷன் லெவல் குறைஞ்சிருச்சு. ஸோ இது நீங்கள் வந்து கேம் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் நமக்கு இங்கே என்னென்னா ஒரு மேல்வேர் அப்லோட் ஆயிருச்சு. இப்போ 2வது மேல்வேரை நம்ம பண்ணணும். எங்கே, ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க, கோ அப்லோட் மை மேல்வேர், ஐ சென்ட் இட் டு யுவர் சர்வர் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த greenhorn அப்படிங்கிற இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் இங்கே greenhorn இருக்குது. சூப்பர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணி அகைன் நான் என்ன பண்ணுறேன், nmap கமெண்ட்டை கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ nmap கமெண்ட்டு எந்த சிஸ்டம்க்கு கொடுக்கணும்னா இந்த greenhorn-உடைய சிஸ்டமுக்கு நம்ம காப்பி கொடுக்குறோம். கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன், nmap கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் போர்ட், ஓப்பன் போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். வந்துருச்சு. ஸோ இங்கே என்னென்னா ஓப்பன் போர்ட் 1.1.2. ஸோ நம்ம அகைன் இங்கே போகணும். 1.1.2 எக்ஸ்ப்ளாய்ட்டை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் ஆயாச்சு. அட் த சேம் டைம் ஆல்ரெடி நமக்கு இங்கே எக்ஸ்ப்ளாய்ட்லாம் இருக்குல்ல, நான் சர்வருக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம முடிச்சாச்சு. இதை நான் சர்வருக்கு மூவ் பண்ணுறேன். இதையும் நான் மூவ் பண்ணுறேன். 1.1.2 மட்டும் இருக்கட்டும். இப்போது LS எக்ஸ்ப்ளாய்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல LS எக்ஸ்ப்ளாய்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நமக்கு இருக்குது. அகெயின் நான் காப்பி பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்து நமக்கு இந்த IP அட்ரஸ் இருக்குது. கரெக்டாக என்ன IP அட்ரஸ், இந்த ஜிஸ்கார்டில் இருந்தது இல்லை. ஸோ அந்த IP அட்ரஸ் வெயிட். ஸோ அந்த ஜிஸ்கார்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஐபியை நான் கொடுக்க போகிறேன். ஸோ காப்பி தென் எக்ஸ்ப்ளாய்ட் பேஸ்ட். சூப்பர் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து
இந்த சிஸ்டம்க்கு ரிவர்ஷியல் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், எல்எஸ் கொடுக்குறேன். இங்கே ஒரு டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்குது, எல்எஸ் டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே பார்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பியும் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், அப்லோடு ஃபைல் எங்கன்னா பிஃபோர் தட் இப்போது நம்ம ஒர்க் பண்ணுறது யாருக்காகனா க்ரீன் ஹார்ன். ஸோ இந்த க்ரீன் ஹார்னை மேல்வேரை என் சிஸ்டமுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தா இந்த பக்கம் கொடுத்து மேல்வேர் வந்தால் க்ரீன் ஹார்ன் என்கிட்ட இருக்குது. இங்கே நம்ம அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க அவர்கிட்ட இதுதான் அப்படின்னு. நமக்கு வரல. சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணது, க்ரீன் ஹார்ன் நமக்கு வந்துருச்சு. தென் அப்லோடு எங்கே இருக்குது, மேல்வேர் ஃபோல்டருக்குள்ள. ஸோ என்ன ஃபைல் நேம், க்ரீன் ஹார்ன் மேல்வேர். சூப்பர். இப்போ எங்கே நம்ம அப்லோட் பண்ணணும், டவுன்லோட்ஸ் இந்த சிஸ்டமில் அப்லோடு பண்ணணும். இப்போ நமக்கு என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ இந்த க்ரீன் ஹார்ன் மால்வேர் எங்கேருந்து அப்லோட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு சிஸ்டம் நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபி அட்ரஸை நம்ம என்மேப் மூலமாக ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணி ஒரு ஓப்பன் போர்ட் இருந்துச்சு 1.1.2 அப்படின்னு. இந்த 1.1 சூப்பருங்க. ஸோ நமக்கு ஓவர் ஹெட் இருந்து இப்போ கால் வருது. நம்ம வந்து அப்லோடு கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. நமக்கு ஓவர் ஹெட் இருந்து ஒரு கால் வருது. ஸோ அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம அப்படி கண்டினியூ பண்ணலாம். லக்கிலி ஃபார் அஸ். ஓகே okay, we are going to right there. That's called phishing. Phishing attack actually po phishing category to backstore for you. Okay super. actually இப்போ என்னன்னா நமக்கு அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னன்னா நம்ம as usual சொன்ன மாதிரி nmap ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் அப்லோட், அதாவது ஒரு malware அப்லோட் பண்ணி ஒரு சர்வருக்கு அப்லோட் பண்ணியாச்சு அவங்க கொடுத்த டாஸ்க் படி. இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ அடுத்த டாஸ்க் என்ன, அங்கே ஓவர் ரைட் கால், அதாவது ஓவர் ரைட்லேருந்து நம்ம கால் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வோட் கிவ் யூ ஐபி அட்ரஸ். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணது, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணது, இப்போ பண்ணது எல்லாமே ஒரு ஐபி அட்ரஸ் கரெக்டாக. ஸோ ஐபி அட்ரஸ் கொடுத்தாங்க, நீங்கள் என்மேப் யூஸ் பண்ணீங்க. இப்போ ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபிஷிங்கிற அட்டாக் மூலமாக நீங்கள் வந்து இந்த சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். டு டூ திஸ் யூ வில் ஹேவ் ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னா, நெட்கேட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல், நீங்கள் ஃபிஷ் புக் வெப்சைட் அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் வச்சிருக்காங்க போல அது. அதுக்கப்புறம் ரீட் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் ஹிஸ் வீக்னஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் தான் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கேசஸில் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் போடுறீங்கன்னா பார்த்து போடணும்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இதுதான். நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ போடுறீங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் போடுறீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அட்டாக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க பாருங்க, ரீட் இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபைண்ட் இஸ் வீக்னஸ், விச் மீன்ஸ் சோஷியல் இன்ஜினியரிங் ஆன்லைன், அதாவது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. பை அன் அக்கௌண்ட் கரஸ்பாண்டிங் டு ஹிஸ் வீக்னஸ், விச் மீன்ஸ் ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒரு அக்கௌண்ட்டில் வீக்னஸ் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட்டை வாங்குங்க. பேக் ஸ்டோர் வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அதை வாங்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அக்கௌண்ட் என்ன சொல்கிறது பர்ச்சேஸ் பண்ணி டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த அக்கௌண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. லாகின் வித் தி பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் டைரக்ட்லி ஆன் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னா மேபி உள்ளே இருக்கும், நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். Then send a phishing message to the target. Wait for the netcat tool to connect to the target, which means இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் டைமில் ஒரு ஃபேஸ்புக்குங்கிற ஒரு டூல் இருக்குது, அதை நம்ம ரியல் டைமில் என்ன பண்ணோம், அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே இருக்கும், கண்டிப்பாக ப்ரௌசருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ இது ப்ரௌசர் வந்தாச்சு. இங்கே இருக்குது பாருங்க, ஃபிஷ்புக் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிமுலேட்டர் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ ஃபிஷ்புக் கேட்ச் தெம் ஆல் ஆன் ஃபிஷ்புக். ஸோ நம்ம ஒரு யூசரை கண்டுபிடிக்கணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சக்சீட் 5 ஃபிஷிங்ஸ், 5 யூசரை நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்படி யார் 5 யூசர், என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்மக்கிட்ட இப்போ இல்லை. நம்ம வந்து நம்மளே ரிசர்ச் பண்ண போகிறோம். நம்ம சைடில் இந்த கேமில் எங்கெங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம யூசரை டார்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இங்கே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, இது திருப்பி நீங்கள் அடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த என்ன சொல்கிறது, நம்ம அந்த டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ரியல் டைம் வெப்சைட்ஸ் ஏதாச்சும் வேணும், இல்லை ரியல் டைம் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி பற்றி படிக்கிறதுக்கும் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோ தேர்ட் பார்ட் போடும்பொழுது அப்படியே பண்ணும்பொழுது அதுலேயே நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம கிளியராக அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.